கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான். அல்லாஹு தாலா சொர்க்கத்தை நரகத்தை படைச்சிட்டு ஜிப்ரீல் ஸலாத்து வஸலாம் அவங்களை கூப்பிட்டா, ஓ ஜிப்ரீலே, நான் சொர்க்கத்தை நரகத்தை படைச்சிருக்கேன், நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அதே மாதிரி ஜிப்ரீல் ஸலாத்து வஸலாம் அவங்க சொர்க்கத்தையும் போய் பார்க்குறாங்க, நரகத்தையும் போய் பார்க்குறாங்க. பார்த்து முடிச்ச பிறகு அல்லாஹ்ட்ட வராங்க. அல்லாஹ் கேட்கிறான், நான் எப்படி படைச்சிருக்கேன், சூப்பரா இருக்கா? அப்ப கேட்கும் போது ஜிப்ரீல் ஸலாத்து வஸலாம் சொன்னாங்க, யா அல்லாஹ், சொர்க்கம் இருக்குது, இந்த உலகத்துடைய மக்கள் யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. நரகத்தையும் சூப்பரா படைச்சிருக்க யா அல்லாஹ், சொர்க்கத்தையும் சூப்பரா படைச்சிருக்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு சொர்க்கத்துக்குள்ளதான் அதிகமான பேர் வருவாங்க, நரகத்துக்கு யாருமே போக மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு யா அல்லாஹ் என்பதாக ஜிப்ரீல் ஸலாத்து வஸலாம் அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அல்லாஹ் சொல்றானா, ஓ ஜிப்ரீலே, நீங்க இப்ப போய் பார்த்துட்டு வாங்க, இப்ப போய் நீ என்ன பண்ணுங்க, பார்த்துட்டு வாங்க என்பதாக அல்லாஹு தாலா ஜிப்ரீல் ஸலாத்து வஸலாம் அவங்களும் சொல்லி காட்டினானா. அதே மாதிரி அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, திரும்ப இன்னொரு வாட்டி சொர்க்கத்தையும் பார்த்தாங்க, நரகத்தையும் பார்த்தாங்க. பார்த்து முடிச்ச பிறகு ரொம்ப கவலையோடு வந்தாங்களாம். எப்படி? ரொம்ப கவலையோடு வந்தாங்க. அல்லாஹ் கேட்டானா, என்னப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி போகும்போது ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வந்த, இப்ப எப்படி ரொம்ப கவலையா இருக்கா நம்ம கேட்கும் போது, அப்ப ஜிப்ரீல் ஸலாத்து வஸலாம் சொல்லி காட்டினாங்க, யா அல்லாஹ், எனக்கு இந்த மக்களை நினைச்சா ரொம்ப கவலையா இருக்கு யா அல்லாஹ். ஏனென்று கேட்டால், ஹுஜிபத்தி நார் பிஷ்ஷஹவாத் வ ஹுஜிபத்தில் ஜன்னத் பில் மக்காரி. இதுக்கு என்ன விளக்கனா, இப்போ உள்ள மக்கள் அதிகமான பேர் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய மன இச்சை என்ன சொல்லுது, தன்னுடைய உள்ள என்ன சொல்லுது, இதன்படி நடக்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, இந்த நரகத்துக்குள்ளதான் அதிகமான பேர் போவாங்க யா அல்லாஹ் என்பதாக அல்லாஹ்விடத்துல ஜிப்ரீல் ஸலாத்து வஸலாம் சொல்லி காட்டினாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம எல்லாம் யோசிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, யாருக்கு சொர்க்கம் யாருக்கு நரகனா, எந்த மனிதன் இந்த உலகத்துல, இந்த உலகம் நமக்கு தேவையில்லை, இந்த உலகம் அற்பமான துன்யா, நம்மளுக்கு எந்த மனிதன் தன்னுடைய மன இச்சை என்ன சொல்லுது, நீ இப்படி செய்ப்பா, பாவமான விஷயம் செய்ப்பா என்பதாக நம்ம மன இச்சை போல் நம்ம வாழ்ந்தால் அப்படிப்பட்ட மனிதனுடைய தங்கும் இடம் நரகம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். எந்த மனிதனுக்கு சொர்க்கனா, எந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துவானோ, தன்னுடைய உச்சியை சொல்வதை போல் நடக்காமல் அல்லாஹ் என்ன சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்களோ இதன்படி நடந்தால் அப்படிப்பட்ட மனிதனுடைய தங்குமிடம் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான்.